வணக்கங்க. நம்ம பிகேச் ஆர்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா, மில்லட் உப்மா மிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ பேக் பண்ணுறோம். புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா, திணை, வரகு, குதிரைவாலி, சாமை இந்த மில்லட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ரவை மாதிரி பண்ணிவிட்டு, இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கேரட்டு, வெங்காயம், அப்புறம் வந்து கடுகு எல்லாமே போட்டு நெய் போட்டு வணக்கி நல்லா பண்ணியிருக்கோங்க. இது வந்து நீங்கள் 6 மாதம் வச்சுருந்தா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இது வந்து வெறும் வாணலில் தண்ணி மட்டும் இந்த ஒரு பங்கு உப்புமா மிக்ஸ் எடுக்கிறீங்கன்னா 3 மடங்கு தண்ணி 3 மடங்கு தண்ணி எடுத்து நல்லா வாணலில் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த உப்புமா மிக்ஸை போட்டு அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா உப்புமா ரெடி ஆகிடும். இந்த உப்புமா வந்து இப்போ நான் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். அப்போ ஒட்டவே ஒட்டாது, பிளேட்டில் ஒட்டாது, உங்களுக்கு ஸ்பூனில் ஒட்டாது, அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இங்கே ஒரு 2 நிமிஷத்தில் உப்புமா பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு சட்னி வச்சு கொடுக்கலாம், இல்லை அப்படியேவும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இது வந்து நாங்கள் 1/4 கிலோ அளவுக்கு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 கிலோ இங்கே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றிங்க.